தெருவுக்கு ஒதுக்குப்புறமா அந்த பழைய ஆலமரத்துக்கு அடியில் பாழடைஞ்சு கிடக்கு அந்த ஓட்டு வீடு. சூரியன் மறைஞ்சு இருட்டு மெல்ல படர ஆரம்பிச்ச நேரம். தாகத்தில் தவிச்சு போய் வந்த ரவி தண்ணி கிடைக்குங்கிற நம்பிக்கையில் அந்த வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறான். கதவு திறக்கும் க்ரீச் சத்தம். திடீர்னு யாரோ தள்ளுன மாதிரி அந்த கதவு தானா திறக்குது. உள்ளே ஒரு மங்கலான வெளிச்சம். யார் அது? ஒரு கம்மிய குரல் உள்ளே இருந்து கேட்குது. ஒரு முதியவர் விளக்கேத்திட்டு இருக்கிறது ரவிக்கு தெரியுது. மெல்ல உள்ள போன ரவி, ஐயா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். அந்த முதியவர் மெல்ல திரும்புகிறார். ரவி அதிர்ச்சியில் உறைஞ்சு போகிறான். அவருக்கு கண்கள் இல்லை, வெறும் இருட்டு பள்ளங்கள். அவர் கையில் இருந்த செம்பிலிருந்து தண்ணிக்கு பதிலாக ரத்தம் வழியுது. சுவர்களில் இருந்த பழைய புகைப்படங்கள் எல்லாம் அவனை பார்த்து விகாரமாக சிரிக்கிற மாதிரி ஒரு பிரம்மை. பயத்தில் அலறிக்கிட்டு ரவி வெளியே ஓடி வர்றான். ஊர் எல்லைக்கு வந்ததும் அங்கிருந்த ஒரு பெரியவர்கிட்ட விஷயத்தை சொல்கிறான். அவர் அமைதியாக சொல்கிறாரு, தம்பி, அந்த வீட்டில் இருந்தவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அந்த வீட்டையும் இடித்து 5-6 வருஷம் ஆகுதே. ரவி பின்னாடி திரும்பி பார்க்கிறான். அங்கே ஆலமரம் மட்டும்தான் இருக்கு. வீடு இருந்த இடமே தெரியலை.